this is Dr.Deepa Ganesh, laser and cosmetic gynecologist. நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ ஆஃப் லேட் tamponsனா என்ன, அது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போயே தெரியும் நிறைய பேர் lot of people நிறைய இன்ஃபர்மேஷன் about tampons and like menstrual cups எல்லாமே இருக்குது. அது தென் ரெகுலர் நம்ம sanitary napkins யூஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ இதில் எப்படி அதை இன்சர்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு பயம் இருக்குது. ஸோ அது உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இந்த உள்ள வெஜினா டேமேஜ் ஆயிருமா, அதில் ஏதாவது ப்ளீடிங் வருமா, அதில் புண்ணாயிருமான்னு சொல்லி நிறைய அந்த கேள்விலாம் இருக்குது. ஸோ டேம்பான்ஸ் என்ன நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ்வலி அது கவர்டில் வரும். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பிங்காக இருக்குது, இதேமாதிரி ப்ளூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ். எப்படின்னா ரெகுலர் ஃப்ளோக்கு ஹெவி ஃப்ளோ, எக்ஸ்ட்ரா ஹெவி ஃப்ளோக்கு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. ஸோ டேம்பான்ஸ் பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ரெஸ்ட் நாப்கின். அது சின்னதாக கம்ப்ரெஸ்டாக இருக்கும். அது பேசிக்கலி அந்த மென்ஸ்ட்ரல் பிளட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். தட்ஸ் வாட் இட் டஸ். இப்போ நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வைக்கும் போது ஃபுல்லாக அந்த பிளட் எப்படி அப்சார்ப் பண்ணுது, அது உங்களுக்கு இந்த நாப்கின் அந்த பேட்டர்னில் உங்களுக்கு வரும். பட் அதுவே கம்ப்ரெஸ்டாக சின்னதாக இதுக்குள்ளே தான் இருக்கும் அது. ஸோ இட் வில் பேசிக்கலி அப்சார்ப்ஸ் த மென்ஸ்ட்ரல் பிளட். ஸோ இது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பிளாஸ்டிக், இட்ஸ் வெரி சாஃப்ட். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா, உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பெயினாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வெரி வெரி சாஃப்ட். தட் ஒன் திங், அந்த ஃபியர் இருக்க வேணால் எந்த டேமேஜ் ஆக போகிறதில்ல. ஸோ இதுக்குள்ளே தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் தெரியுது பார்த்தீங்களா, தட்ஸ் வாட்ஸ் கம்ப்ரெஸ்ட் இது. அண்ட் வெளியே இங்கே ஒரு டெய்ல் எண்ட் மாதிரி இருக்கும். இதுதான் வெளியே உங்களுக்கு அந்த வெஜினாக்கு வெளியே இது ஹேங் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது. ஸோ பேசிக்கலி எப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த வெஜினா மாடலு. இது நீங்கள் படுத்துக்கிட்டு இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது படுத்துட்டு பண்ணலாம். பட் ரெஸ்ட் ரூமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் நின்றுக்கிட்டு ஒரு அந்த ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் டூ இட். இது இப்படி தான் உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நைஸ்லி இட் கேன் கோ இன். இப்படி உள்ளே போயிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திஸ் tampon will go inside. அவ்வளோதான், ஒரு ப்ரெஸ்ஸு பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வெளியே எடுக்கும்போது இப்படி வெளியே த்ரெட்டோட வெளியே வந்துடும். ஸோ திஸ் வில் பி ஹேங்கிங் அவுட் அண்ட் உள்ளே இருக்க அந்த டேம்பன் உள்ளே போயிடும். ஸோ தட் வில் இது நீங்கள் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடணும் நீங்கள். திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி வெளியே. அண்ட் உள்ளே இருக்க அந்த பிளட் எல்லாமே இட் வில் ஸ்டார்ட் அப்சார்பிங். அண்ட் திஸ் எவ்ரி 4 to 6 hours, மேக்ஸிமம் 6 hours வரைக்கும் தான் நீங்கள் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அகெயின் சப்போஸ் உங்களுக்கு ஹெவி ஃப்ளோவாக இருந்தால் சம்டைம்ஸ் எவ்ரி 2 hours or 3 hours கூட சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் யூ கேன் கோ ஃபார் அ ஹெவி ஃப்ளோ, எக்ஸ்ட்ரா ஹெவி ஃப்ளோ கைண்ட் ஆஃப் tampons அது இருக்குது. அது டிஃப்ரெண்ட் கலரில் வரும். திஸ் இஸ் த ரெகுலர் ஃப்ளோ. அது டிபெண்ட்ஸ் ஆன் விச் பிராண்ட் யூர் கோயிங் இட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுமாதிரி ரிமூவ் பண்ணுறது வெரி ஈஸி. சொன்ன மாதிரி எவ்ரி 4th நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் இது மட்டும் இந்த த்ரெட் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இட் வில் கம் ஆஃப். பார்த்தீங்களா? ஸோ வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பிளட் அப்சர்வ் ஆகிருக்கும். இது நீங்கள் அப்படியே இதை பிடிச்சிட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஹவ் த tampons எப்படி இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறதுன்னு. ஸோ இது ஹவு டு இன்சர்ட் இப்போ இந்த வெஜினாக்குள்ளே காமிச்சேன். பட் உள்ளே நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, அது யூட்ரஸ்குள்ளே போயிருமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. பயமாக இருக்குது எனக்கு இன்சர்ட் பண்ணும்போது உள்ளே போயிருமான்னு. ஆக்சுவலி யூட்ரஸ் பார்த்தீங்கன்னா மவுத் க்ளோஸ்டாக தான் இருக்கும். அது இந்த மாடலில் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த வெஜைனா ஃபுல்லாக. இப்போ இந்த பென் போடுறோம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வெஜைனா. இது டச்சார் தான் யூட்ரஸ். ஸோ திஸ் இஸ் பார்ட்ஸ் இஸ் யூட்ரஸ் அண்ட் யூட்ரஸ் மவுத். ஸோ இந்த ஃபுல் லென்த் போடுறது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இட்ஸ் வெஜைனா. ஸோ வென் யூ இன்சர்ட் இட் இஸ் இன்சைட், நீங்கள் இப்படி உள்ள இப்போ நீங்கள் காமிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் இன்சர்ட் பண்ணும்போது இது வரைக்கும் உள்ளே போகும். ஸோ இட் வில் கோ அண்ட் ஹிட் த cervical மவுத். பட் உள்ளே போகாது. ஏன்னா அந்த cervic மவுத் அது யூட்ரஸ் மவுத் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுப்பீங்க. ஸோ இதுவே உள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் உள்ள. திஸ் வில் பி லைக் திஸ். த த்ரெட் வில் பி ஹேங்கிங் அவுட் சைட். அண்ட் உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா இந்த tampons இங்கே ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அகெயின் வென் யூ ரிமூவ் இட் யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் ஆஃப் லைக் திஸ். ஸோ அதனால் உள்ளே யூட்ரஸ்குள்ளே போகாது. அதை பயப்பட தேவையில்லை. இந்த மாடலில் உங்களுக்கு ஒன்றும் ஃபர்தர் நல்லா கிளியராக காமிக்கணும்னா திஸ் இஸ் அ யூட்ரஸ் வித் வெஜைனா. உள்ள யூட்ரஸ்குள்ளே இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த யூட்ரஸ் மவுத், சர்விக்ஸ்ன்றது இந்த பார்ட் ஃபுல் வெஜைனா. ஸோ இன்சர்ட் பண்ணிங்கன்னா இங்கே தான் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் tampons நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இட் வில் பி ஹியர். இந்த இடத்துக்கு இது வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கு மேலே ஃபர்தர் உள்ளே போகாது. இப்படி தான் இன்சர்ட் பண்ணுறீங்க, வெளியே எடுக்கிறீங்க. ஸோ திஸ் த்ரெட் இட் பி ஹேங்கிங் அவுட். வென் யூ ரிமூவ் இப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இதை டிஸ்போஸ் நீங்கள் பண்ணிடணும். ஸோ மெயின் நிறைய பேருக்கு பயம் என்னன்னா இது யூட்ரஸ்குள்ளே போயிருமா, திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூட்ரஸ்குள்ளே போகாது. இட் வில் பி ஒன்லி இன்சைட் த வெஜைனா. அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி உள்ளே போட்டு இன்சர்ட் பண்ணி இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே அது இதாயிரும். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அவுட். திஸ் இஸ் ஹவ்.
அண்ட் இது வந்து திஸ் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். அகைன் ஃபர்ஸ்ட் இனிஷியலி உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீலாக இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் இன்சர்ட்டிங் இட் இஸ் வெரி ஈஸி. லைக் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட், எவ்ரி 4 to 6 hours, மேக்ஸிமம் 6 hours இருக்குன்னு வச்சிருக்கணும். யூ ஹவ் டு ரிமூவ் ஆஃப். ஒன்று என்னென்னா திஸ் வில் பி ஸோ கம்ஃபர்டபுள். நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க. அதாவது உள்ள அந்த டேம்பான்ஸ் இன்சர்ட் பண்ணிருக்கிறதே மறந்துடுவாங்க. எவ்ரி 4 to 6 hours வந்து ரிமூவ் பண்ணுற மறந்துடுவாங்க. ஏன்னா சப்போஸ் நாப்கின்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த வெட்னஸ் வருது, உங்கள் போய் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஆனால் இதில் அந்த ஃபீலிங் வராது. பிகாஸ் இட்ஸ் இன்சைட் த வெஜினல். இட்ஸ் பி ஸோ கம்ஃபர்டபுள். நிறைய பேர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு மறந்துடுவாங்க. ஸோ மறந்துட்டேன்னா லாட் ஆஃப் டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு செட் ஆயிரும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு மெயின் ப்ரிகாஷன்னா வந்துட்டு அது மைண்டில் வச்சுக்கணும். வந்து நான் 6 hours வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டோம், திருப்பி புது டேம்பான்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணோம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி அகெயின் திஸ் இஸ் அ பர்சனல் சாய்ஸ். இதுதான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது யூஸ்ட் ஆகும், எது கேன் கோ ஃபார் நாப்கின்ஸ் ஆர் டேம்பான்ஸ் ஆர் மென்ஸ்ட்ரல் கப், விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. ஸோ இது லாட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போது சொல்கிற மாதிரி சம் லைக் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் போடணும். நான் லைக் இன்னும் எனக்கு இந்த நாப்கின்ஸ்லாம் போடும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சில யோகா பேண்ட்ஸ் ஒரு ஜிம் பேண்ட்ஸ் போடுறேன் நான், ஒரு ஸ்கினி ஜீன்ஸ் போடும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்துட்டு சில பேர் டேம்பான்ஸ் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணுவாங்க. அகெயின் இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். ஹவ் யூர் கம்ஃபர்டபுள் யூ கேன் யூஸ் இட். நான் சொன்ன மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு 4 to 6 hours நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். நிறைய பேர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு மறந்துடுவாங்க. அது உள்ளே வந்துட்டு forgotten tampons சொல்லுவோம். அது உள்ளே வந்துட்டு it will be so comfortable you will forget to take it off. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ tampons வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த tampons and how to insert it. சரிங்களா? இது ஃபர்தர் questions and doubts இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.